சீரமைப்பு வந்து தென்னிந்தியாவுக்கு வந்து கம்மியாகும் பாதிப்பு ஏற்படுத்தும் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. முதலமைச்சருக்கு யாரு சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் கேள்வி சொல்லி நான் பதில் சொல்றேன். நான் டிவியில பாக்குறவங்களுக்கு தெரியாது. முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய முகநூல்ல பதிவு போட்டிருக்காங்க. மார்ச் முதல் வாரத்தில் எல்லா கட்சியும் கூட முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்டிருக்காங்க. எதுக்குன்னா இந்த டீலிமிட்டேஷன் பாராளுமன்றத்தினுடைய சட்டமன்றத்தினுடைய தொகுதிகள் மறுசீரமைப்பு வரும் பொழுது அதனால தமிழகத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் யாரோ முதலமைச்சருக்கு சொன்னாங்களாமா, யாருன்னு எனக்கு தெரியாது. யாரோ முதலமைச்சருக்கு டெல்லியிலேருந்து சொன்னாங்களாமா 800 சில்லற சீட்டு தான் எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய 543 லோக்சபா அது 800 சில்லற சீட்டா அதிகமாகும். அதில் தமிழ்நாட்டுக்கு நியாயமா 22 சீட்டு வரணும், ஆனா 10 தான் வரும்னு யாரோ முதலமைச்சருக்கு சொன்னாங்களாமா. அது யாருன்னு எனக்கு தெரியாது. அந்த மனுஷன் யாருன்னு நான் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். செகண்ட், மத்திய அரசு எங்கேயும் கூட தொகுதி மறுசீரமைப்புன்னு எங்கேயுமே சொல்லல. அதற்கு வந்து ஃபர்ஸ்ட் சென்சஸ் நடத்தணும், மக்கள் தொகை எடுக்கணும். மக்கள் தொகை மட்டுமே மறுசீரமைப்புக்கு பயன்படுத்துவோமா அப்படின்னு தெரியாது, பயன்படுத்த போவது கிடையாது. இதை ஒரே நிமிஷம் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இருக்கிறனால ஒரு சின்ன வீடியோவை மட்டும் நான் பிளே பண்றேன். முதலமைச்சர் உண்மையாலுமே என்னை பொறுத்தவரை எப்படி அமெரிக்கா ஜனாதிபதி அடிக்கடி ஒரு டாக்டரை கூப்பிட்டு மென்டல் ஸ்டேட்டை செக் பண்ணுவாங்க. அமெரிக்க ஜனாதிபதி பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுல ஒரு முறை மென்டல் ஸ்டேட்டை செக் பண்ணுவாங்க. தவறா சொல்ல முதலமைச்சரை பத்தி ஒரு மருத்துவர் சர்டிஃபை பண்ணி டாக்குமெண்ட்டை வெளியிடுவாங்க. அமெரிக்கன் பிரசிடென்ட் இஸ் ஃபிட் டு லீட் அமெரிக்கா. இன்னைக்கு முதலமைச்சருடைய இந்த முகநூல் பதிவை பார்த்த பிறகு எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. முதலமைச்சர் அவர்கள் ஃபிட் டு லீட் தமிழ்நாடா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. யாரும் சொல்லாதப்ப, அதை பத்தி யாரும் பேசாதப்ப, அதை பற்றி யாரும் கருத்து சொல்லாதப்ப எதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடணும்? இது பிரதமர் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசுற வீடியோ. நான் பிளே பண்ணிட்டு சொல்றேன், கொஞ்சம் தயவு செஞ்சு கவர் பண்ணுங்க. சரி, நான் வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். இது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சமீபத்தில் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் வந்து தொகுதி மறுசீரமைப்பு பத்தி பேசுறாங்க. அந்த மாடல்ல மறுசீரமைச்சா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலத்திற்கு குறைந்தபட்சம் 100 சீட்டு காணாம போயிடும். அதை நான் ஏற்கவில்லை. இது பிரதமர் பேசுறார். நரேந்திர மோடி அவர்கள் ஆந்திரா தெலங்கானால பேசும்போது சொல்றாங்க. அந்த வீடியோவை நான் ஷேர் பண்றேன். காங்கிரஸ் மாடல் ஆஃப் டீலிமிட்டேஷன்ல 100 சீட்டு தென் மாநிலங்களுக்கு காணாம போயிடும். அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்.